உலகளவுல நம்ம நாட்டு மகாபாரதமும் நாட்டிய சாஸ்திரமும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. ஆமா, யுனெஸ்கோவோட உலக நினைவக திட்டம், அதாவது மெமரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறது 1992ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இதுல உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், ஆவணங்கள், வேதங்கள் இந்த மாதிரி பாதுகாக்கும் நோக்கத்தோடு தான் இது உருவாச்சு. இதுல இது வரைக்கும் இந்தியா 12 விதமான டாக்குமெண்ட்ரிஸ கொடுத்திருக்காங்க. இதுல இப்போ இன்னும் 2 கொடுத்திருக்காங்க, அதாவது பகவத்கீதா அண்ட் நாட்டிய சாஸ்திரா. இது ரெண்டையும் இப்போ மறுபடியும் என்ட்ரி பண்ணிருக்காங்க. இதோட இந்தியாவோட பங்கு மொத்தம் 14 பதிவுகள் இருக்குது. இந்த திட்டம் மனித குலத்தோட கலாச்சாரத்துல, அறிவியல்ல பெரிய வரலாற்று விளக்கு, இதுக்கெல்லாம் ஒரு தாக்கமா புரிஞ்ச ஒரு முக்கியமான நிறைய ஆவணங்களை இது பாதுகாக்குது. உதாரணமா பகவத்கீதா, அதுக்கப்புறம் உலக உரிமைகள் அறிவிப்பு, இது போல ஆவணங்களை உலக மக்களுக்கும் மானுட கூட்டு வாழ்வுக்கும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் இது பாதுகாக்குது. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் வரலாற்று ஆவணங்கள், கைப்பதிவு, அதுக்கப்புறம் தொகுதிகள் இதெல்லாம் பாதுகாத்து பூர்வமான முறையில ஆராய்ச்சி செய்யற முக்கியமான விஷயங்களை இது பண்ணுது. பொதுவா எல்லாருக்கும் இது கிடைக்கிற மாதிரி இதுக்கப்புறம் இன்டர்நெட்ல, புத்தகங்கள்ல கூட, அருங்காட்சியகங்கள்ல கூட இது போன்ற முக்கியமான விஷயங்களை பகிரப்பட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியா மொத்தம் 14 பதிவுகளை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். இதுல என்னென்ன பதிவுகள் அப்படின்னு பார்க்கலாம். ரிக்வேதா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேதங்கள்ல 4 வேதங்கள் இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதம். இதுல முதல் வேதம் ரிக்வேதா. இதுதான் இருக்கிறதுலயே பழமையான வேதம்னு கருதப்படுது. இந்த ரிக்வேதமும் இருக்கு. அதுக்கப்புறம் பழைய புத்த மத எழுத்துக்கள் இருக்கிற நூல்கள், அந்த மாதிரி ஒரு மேனஸ்கிரிப்ட்ஸ், அதுக்கு